பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து முன்னாள் சோவியத் ரஷ்யா தருவிக்கப்பட்டது. இதுவரை இந்தியா 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 12ஆம் ஐந்தாண்டு திட்டமே இறுதியான ஐந்தாண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 17 இறுதியான ஐந்தாண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 முதல் 56. இது ஹரோல்ட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை. இந்திய திட்டம் பேராசிரியர் பி.சி. மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. இத்திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. இத்திட்டத்துடன் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 50.6% அடைய இயலவில்லை. விடுமுறை காலம் 1966 முதல் 69. இந்தியா பாகிஸ்தான் போரும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் சார் துறைகளையும் தொழில் துறைகளையும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நான்காம் ஐந்தாண்டு திட்டம் 1969 முதல் 1974 வரை. இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. ஐந்தாண்டு திட்டம் 1974 முதல் 1979 வரை. இத்திட்டத்தில் வேளாண்மை, தொழில் துறை, சுரங்கத் தொழில் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4%ஐ விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. இத்திட்டத்திற்கான முன்வரைவு டி.பி. தர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. சூழல் திட்டம் 1978 முதல் 1979ஆம் ஆண்டு ஒரு ஆண்டுக்கு காலத்திற்காக இச்சூழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1980 முதல் 1985. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். வறுமை ஒழிப்பு, கரீபி ஹட்டாவோ என்பதே இதன் லட்சியமாகும். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2%, ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1985
முதல் 1990 வரை இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.5%, ஆனால் 6% வளர்ச்சியே காணப்பட்டது. ஆண்டு திட்டங்கள் மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990 முதல் 91 மற்றும் 1991 முதல் 92ஆம் ஆண்டுகளுக்கு இரு ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992 முதல் 1997 வரை. இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%, ஆனால் 6.8% ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியில் இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை. இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%, ஆனால் 7.2% மட்டுமே எட்டப்பட்டது. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 முதல் 2012 வரை. இத்திட்ட முக்கிய நோக்கம் விரைவான, அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8.1%, ஆனால் எட்டப்பட்டது 7.9% மட்டுமே. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதன் முதன்மை நோக்கம் விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியே ஆகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8% ஆகும். நாடு நெடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5ஆண்டு திட்டங்கள் முக்கியமான பங்கு வகித்துள்ள என கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன. இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். திட்டக்குழு என்பதற்கு மாற்றமாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2012ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும்.